ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுமா ஆகாதா, அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகுமா ஆகாதான்னு. ஆனால் இன்ஸ்டியூஷன் வந்திருக்கானா இல்லையானுன்றது ஒரு 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷன் வந்திருக்கானா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் போதும், ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ட்ரேடர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ட்ரேடர்ஸ் சொன்னல, இப்போ மார்க்கெட் ஓப்பனிங் 9:15. 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:07க்கு ப்ரீ ஓப்பனிங் நடக்கும். அப்போது இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவானுங்கன்னா, அப்பயே ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருவானுங்க. அதனால தான் கேப் அப்போ கேப் டவுனோ அதனால தான் ஆகுது. ப்ரீ மார்க்கெட்லேயே ஆர்டர் நடக்கும், ஆனால் நம்மளுக்கு ஆக்சசிபிள் இருக்காது. அந்த 9:07 டு 9:15 அந்த ஒரு 7-8 நிமிஷம் ஆர்டர் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இன்னைக்கு இன்ஸ்டியூஷன் ஒரு 9:15க்கு ஆர்டர் போடுறான்னா, மார்க்கெட் ஓப்பனிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப் டவுனோ கேப் அப்போ ஆகும். ப்ளஸ்ஸு இந்த மாதிரி கேண்டில் வரும், ஓப்பன் ட்ரை. இதுதான் நம்ம ஓப்பன் ட்ரைன்னு சொல்லுவோம். ஓப்பன்லேருந்து கீழே தான் போவோம் மார்க்கெட். இது 5 மினிட்ஸில் வச்சாலும் 10 மினிட்ஸில் வச்சாலும் 1 மினிட்ல வச்சாலும் என்ன ஆகும்னா, மார்க்கெட்டு ஓப்பன் ட்ரைவில் தான் இருக்கும். சின்ன விக்கு கூட இருக்காது. இது என்னைக்கு நடந்ததுன்னா, மே 11. நான் 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இவன் வந்தால் அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம செல் ஆப்ஷனில் தான் இருக்கணும், கால் ஆப்ஷன் சைடு போகவே விடாது. ஈவன் தான் மார்க்கெட்டு மேலேயே போனாலும் நம்ம செல் சைடு தான் இருக்கணும். இதுதான் நம்ம ஆர்டர் ஃப்ளோ நேற்று லைவில் பார்த்துருப்போம். இங்கே ஒரு லாட்டு செல் அடிச்சிருக்கானுங்க, இங்கே ஒரு லாட்டு செல் அடிச்சிருக்கானுங்க. நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் அதையும் எடுத்து காட்டுறேன்னு, நம்ம ஆர்டர் ஃப்ளோ லைவாகவே நம்ம போட்டிருக்கோம். தான் ட்ரேடர்ஸ், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நாலே 3/4 மணி நேரம் லைவ் இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, 25,821 லாட்டு செல்லு எப்போ காலையிலேயே. அப்புறம் இன்னொரு செல்லு இருக்கும், இது 10,444 லாட்டு செல்லு. இவன் தான் மார்க்கெட்டு மேலே போனாலும் அன்னைக்கு மார்க்கெட்டு முடியும் போது என்னதான் ஆச்சுன்னா, மார்க்கெட்டு கீழே தான், டே லோவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கானு. இங்கே பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே, க்ளோஸ் ஆனது இங்கே. இப்போ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஒரு நாளில் மட்டும் ட்ரெண்டாக விட மாட்டான். ஏன்னா இப்போ இன்ஸ்டியூஷன் வந்தால் எப்படியும் ஒரு 300 பாயிண்ட் நிஃப்டி வச்சுங்க, நிஃப்டி மட்டும் ஒரு 300 பாயிண்டாச்சும் மூவ் ஆகணும். அப்போ தான் உனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மினிமம் 300 பாயிண்ட்டு இண்டெக்ஸில் நான் சொல்கிறேன், மினிமம் 300 பாயிண்ட்டு மூவ் ஆகணும். இப்போ மே 11 எவ்வளோ பாயிண்ட்டு மூவ் ஆகிருக்கான்? ஒரு இதுலேருந்து இது வரைக்கும்னா 175 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்கான். அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. இங்கே பாருங்கள், இன்னைக்கு பாருங்கள், இங்கே அடித்த ஷார்ட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துருக்கானுங்க, இங்கே கவர் பண்ணிட்டானுங்க. நான் இது எப்படி சொல்கிறேன்னா, பை ஆர்டர் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஆர்டர் ஃப்ளோ டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிக் ஷார்ட் நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தா மட்டும் தெரியும், இந்த இடத்துல பை நடந்திருக்கு. நாளைக்கு என்ன ஆகும்னா, கேப் அப்போ ஓப்பன் ஆகும். ஏன்னா இங்கே அடித்த ஷார்ட்டு கவர் பண்ணிட்டானுங்க. நாளைக்கு மேலே ஓப்பன் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு ஓப்பனிங்கில் பார்ப்போம்.
இதான் டேட்டஸ் நான் சொல்கிறேன். என்னன்னா இன்ஸ்டியூஷன் இங்கே வந்திருக்கானுங்க. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஓப்பன் டிரைவ் சின்ன விகு கூட இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி பை சைடும் இருக்கும். எப்படின்னா இங்கே எதாவது நடந்திருக்கா பார்ப்போம். ஓடி வந்து மாசத்துல 2 நாள் வரும் ட்ரேடர்ஸ். நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம். என்ன பாருங்க, இதுவும் ஒரு ஓடி தான். ஆனால் இது ஃபேக் ஓடி. ஃபேக் ஓடின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்க, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பாருங்க, இவன் ஓடி தான். மார்ச் 27 ஓடி, கேப் டவுனு ப்ளஸ் ஓடி கீழே வச்சு இறக்கிட்டானா, இவன் தான். இன்னைக்கு தான் சிங்கிள் பிரிண்ட் வரும். நம்ம இதில் வந்து ஒரு ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 200 230 ரூபாய்க்கு போயிடும். டபுள் த அமௌண்ட் ஆகிடும் கேபிட்டல். அதனால் இந்த மாதிரி நாளை நம்ம விடக்கூடாது. இது எப்படின்னா, இதுதான் கேப் டவுன் தான். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ தான் வச்சுருக்கானுங்க. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஆமாம், ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ தான் வச்சுருக்கானுங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா அடிச்சிட்டானுங்க. இது எப்படி அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபேக் கோடின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். அதுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஃபேக் கோடினா என்ன அப்படின்னு. இப்போ நம்ம வெறும் ஓடி மட்டும் பார்ப்போம். இது வந்து பீரிஷ் ஓடி. இதே புல்லிஷ் ஓடினா இந்த மாதிரி இருக்கும் ட்ரேடர்ஸ். மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து ஃபுல்லாக மேலே தான் போயிருக்கும். எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். மாசத்துல விட ஒன்னாச்சும் வந்துடுவான். புள்ளி ஷோடி பீரி ஷோடி சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அந்த டே மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும். இந்த பாருங்க, இவனும் ஓடி தான், பீரி ஷோடி தான். போகிறான், இங்கேருந்து அடித்து இறக்கி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டானு பாருங்க. ஓடி வந்தது 25,666. இது வரைக்கும் 24,966 வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டானுங்க. 24 வித்தின் 19 21 நடுவில் லீவோ 19 20 21 2 நாளில். ஓகே, இதான் ட்ரேடர்ஸ். நம்ம இன்ஸ்டியூஷன் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஓப்பன் டிரைவ். இது வந்து ஒரு டிப்பு தான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறையா இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.